சத்தம் கேட்கலையே. இல்ல அது கொஞ்சம் லேட்டா தான் அவங்க பாட்டு ஆரம்பிக்கிறாங்க சார். कांची कामाक्षी मधुरै मीनाक्षी काशी साराक्षी अन्नपूर्णी महालक्ष्मी त्रिपुर सुंदरी ओम திருக்கடியூர் அபிராமி திருவொற்றியூர் வடிவேற்கம்மா தஞ்சாவூர் வாராகி திண்டுக்கல் அபிராமி கோட்டை மாரியம்மா முள்ளிப்பாடி கோகிலாம்பா சிவபுரத்தழமாம்பா ஆவாஹிதாபியோ சர்வாபியோ தேவதாபியோ நமः ஓம் தீபலக்ஷ்மே நமः ஓம் வரலக்ஷ்மே நமः ஓம் வாக்கியலக்ஷ்மே நமः ஓம் ஸ்ரீ வாசுதேவாய நமः ஸ்ரீனிவாசாய நமः ஆவாஹிதாபியோ சர்வாபியோ தேவதாபியோ நமः अनंतकोटि प्रदक्षिण नमस्काराणि समर्पयामि धूपमाग्रापयामि दशाङ्गं पुष्कलोपेदं सुगन्धं च मनोहरं धूपं दास्यामि देवेश गृहानत्रविधानन आवाहिताभ्यो सर्वाभ्यो देवताभ्यो नमः धूपमाग्रापयामि ओम श्री महालक्ष्मी नमः महालक्ष्मी नमः ओम गीता देवी नमः आवाहिताभ्यो सर्वाभ्यो देवताभ्यो नमः नारिकेल खण्डद्वयं कश्मीरफलं नारङ्गफलं आम्रफलं निवेदयामि भोगीफलसमायुक्तं नागवल्लीदलयुतं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यताम् आवाहिताभ्यो सर्वाभ्यो देवताभ्यो नमः नानाविधफलानि समर्पयामि दीपमङ्गल ज्योति नमो नमः तूय अम्बरलीला नमो नमः देव कुञ्जरि बाला नमो नमः अरुள்தாராய். சூப்பர் சூப்பர். இந்த குழந்தை எவ்வளவு சமத்து. ரொம்ப நல்லா இருந்த விஜயலட்சுமிஜி. இப்ப எல்லாம் ரெண்டு ரெண்டு ஆயிடுச்சு. ரெண்டு விஜயலட்சுமிஜி, ரெண்டு கவிதாஜி. So, நிறைய கன்ஃபியூஷன் வருது. ஆனா அந்த And குழந்தைய பார்த்த உடனே Subhashni. அப்படி. ஓகே. ஓம் நமோ பகவதே वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमहाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमहाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। जय श्री कृष्ण. எல்லோருடைய உடல் நலமும் ஆரோக்கியத்துக்கும் வேண்டிக்கிறோம். எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். இந்த ஆன்மீக பாதையில் இந்த மனித உடம்பு கொடுத்ததை வச்சுட்டு எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ நடந்து பகவான் அடையணும். அதுதான் ஒரே நோக்கமா இருந்துட்டு எல்லாரும் சேர்ந்து போயிட்டு இருக்கணும். முண்டக்க உபனிஷத் எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான உபனிஷத். நிறைய உவமைகள் இருக்கு, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதை வச்சுட்டு இந்த பிரம்மன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் வேற ஒண்ணுமே இல்லை நம்ம பார்க்கறதுக்கு. அந்த ஒரு நிஜம், அந்த ஒரு பிரம்மன், அந்த ஒரு சத்தியம், அதை மட்டும் பார்க்கணும். அதுக்காக வேண்டிக்கிறோம்.
प्रार्थना श्लोक சொல்லிடுங்க கவிதாஜி. जय श्री कृष्ण महाराज। ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाश्चर्यभृत्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागस्तनूभिः व्याशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्वदेवाः स्वस्ति नस्ताक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः। பியூட்டிஃபுல். நேத்திக்கு பானுஜி பண்ண மிஸ்டேக் நீங்க அங்கே பண்ண நஸ்தார்க்ஷயோ இல்ல நஸ்தார்க்ஷியோ தான் அது இக்ஷு இது க்ஷ இல்ல அது கொஞ்சம் अस्ताक् பார்த்து अस्ताक्षयो க்ஷயோ இல்ல க்ஷோ क्षो க்ஷோ இக்கு இஷு ய 3 இருக்கு. नस्ताक्षो नस्ताक्षो ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிः स्वस्ति नो स्वस्ति न बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः. இது அதர்வ வேதத்துல வர சாந்தி மந்திரம். ஸோ அதர்வ வேதத்துலேருந்து எந்த மாதிரி உபனிஷத்லாம் இருக்கோ, மாண்டக்கிய உபனிஷத் படித்தோம், இப்போ முண்டக்க உபனிஷத் படிக்கிறோம். ரெண்டுமே அதர்வ வேதத்துலேருந்து வந்தது. ரெண்டுத்துக்குமே இதான் சாந்தி மந்திரம். ஸோ நேத்திக்கு இந்த முண்டக்க உபனிஷத்தோட ரெண்டாவது முண்டக்கம் அதோட முதல் 2 ஸ்லோகங்களை நேத்திக்கு பார்த்தோம். तस्माच्च देवा बहुधा सम्प्रसूता साध्या मनुष्या पशवो वयांसि प्राणापानौ ह्रियवौ तपश्च श्रद्धा. ஐயோ எங்கே போயிட்டேன், ஏதோ படிக்கிறீங்க சார். சாரி. அதாவது பார்த்தேன் என்னடா அது பிராணி எல்லாம் வந்து அது கடைசி ஸ்லோகம். ஒரு நிமிஷம். ஸோ இந்த முதல் ஸ்லோகம் சத்தியத்திலேருந்து ஆரம்பிக்குது. இது ஒன்றுதான் சத்தியம். ததேதத் சத்யம் யதா சுதீப்தாத் பாவகாத் விஸ்ஃபுலிங்காஸ் சஹஸ்ரஷ பிரபவந்தே சரூபாஹ ததாக்ஷராத் விவிதாஸ் சௌம்ய பாவா பிரஜாயந்தே தத்ர சைவாப்யந்தி. இது சத்தியம், இது ஒன்றுதான் சத்தியம். ஏன்னா இந்த முன்னாடி முண்ட கலியும் இது சத்தியம் சொல்லியிருந்தா இத இந்த பூஜைகள் புரஸ்காரங்கள் யாகங்கள்லாம் பண்றோமே அதுலேருந்து வர பலன்கள் எல்லாம் சத்தியம், அதெல்லாம் நிஜம், அதெல்லாம் உண்டு. எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சரி, எந்த ஒரு யாகங்கள் பண்ணாலும் சரி, விதி பிரகாரம் பண்ணோம்னா அதுக்கான பலன் கிடைக்கதான் கிடைக்கும். அது சத்தியம் சொல்லிட்டு இதையும் சத்தியம் சொல்றார். ததே தத் சத்தியம், இது ஒன்றுதான் சத்தியம், இது ஒன்றுதான் சத்தியம். அப்படின்னா ஏன்னா அந்த சத்தியத்துல எது கிடைக்கிறதோ அந்த பலன்கள்லாம் ரிலேட்டிவ் ரியாலிட்டி, அந்த பலன் கிடைக்கிறது தான். ஆனா அந்த பலன் வந்து நிரந்தரமான பலன் இல்லை, அந்த பலனுக்கு அழிவு உண்டு. ஏன்னா அந்த பலனுக்கு ஆரம்பம் இருக்கு, அதனால அந்த பலனுக்கு அழிவு உண்டு. இந்த அக்ஷரமானது எது, இந்த பராவித்யானால அவங்களுக்கு எந்த அக்ஷரத்தை கிடைக்க போறதோ அந்த பராவித்யாலேருந்து வர இந்த அக்ஷரம் அழியாதது. ஸோ அது சத்தியம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு என்னன்னா ஸ்வரூபா. எப்படி நெருப்பிலிருந்து இந்த ஜுவாலைகளும் தீப்பொறிகளும் வருகிறதோ, அந்த தீப்பொறிகள் இந்த ஜுவாலையோடு தான், இந்த நெருப்போடு தான் இருந்தாலும் அந்த நெருப்புக்கு என்ன குணமோ அந்த அதே குணம்தான் அந்த தீப்பொறிக்கும் இருக்கு. ஸோ இந்த தீப்பொறி தனி, இது தனி இல்லை.
இந்த த்ரிபுரிங்கிறது ஒரு ஒரு நாம, ஒரு ரூப, ஒரு விவகார ஆஃப் த எதோட, இந்த அக்னியோட. சோ இது வந்து பெருசு அக்னியில சின்ன துளி அப்படிங்கிறதும் இல்லை. ஸ்வரூபாக எல்லாமே ஒன்றுதான். அந்த ஒன்றாக இருக்கிறது அது எப்படிப்பட்டது அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல பார்த்தோம். दिव्यो ह्यमूर्तः पुरुषस्य बाह्याभ्यन्तरो ह्यजः अप्राणो ह्यमनः शुभ्रो ह्यक्षरात् परतः परः. இந்த பரம்பொருள் உருவமற்றது, ஃபார்ம்லெஸ். அதுக்கு ஃபார்மே கிடையாது. எப்படி அந்த அக்னிலேந்து ஒரு தீப்பொறி வருதோ அதுபோல இந்த பிரம்மன்லேருந்து எல்லாமே வருது. ஆனா அந்த பிரம்மனுக்கு நாம ரூப விவகார தனி ஒன்றும் கிடையாது. இந்த பிரம்மன் தான் எல்லாருமா எதையுமே படைச்சிருக்கிற எது இருந்தாலும் அது இதுல இருந்து இருக்கு. எப்படி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம், ஸ்பேஸோட எக்ஸாம்பிள் கொடுத்தோம். இந்த மண்பானையில இருக்கிற ஸ்பேஸ் இல்லை, அது ஸ்பேஸ்ல இருக்கிற அந்த மண்பானை. அந்த மண்பானை உடைஞ்சதுன்னா அந்த ஸ்பேஸ் எல்லாம் சேர்ந்துருது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்து சுத்தின்டே இருக்கு. தனக்குள்ளேயும் சுத்துறது, சூரியனையும் சுத்தின்னு வந்து இருக்குது. இப்படி சுத்தின்னு இருக்கு, எதுவும் ஹை ஸ்பீட்ல. நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறது நமக்கு இது உட்கார மாதிரி தெரியலாம். ஆனா நம்ம வெளியுலகத்துல இருந்து பார்த்தோம்னா ஹை ஸ்பீட்ல நம்ம சுத்தின்னு இருக்கோம். சோ அந்த ஸ்பேஸ் அங்கேதான் இருக்கு. சோ நம்ம மாறிச்ச நம்ம ஒரு கையில ஒரு ஒரு பானை எடுத்துட்டோம்னா அந்த ஸ்பேஸ் அந்த பானைக்குள்ள இருக்கிறது இல்லை. நீங்க பாட்டுக்கு இப்படி சுத்தின்னு இருக்கல அந்த ஸ்பீட்ல, அந்த ஸ்பேஸ் குள்ள அந்த பானை இருக்கு. அதே போல பிரம்மனுக்குள்ளதான் நல்லா இருக்கு. தங்கம் அதுதான். அந்த தங்கத்திலிருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கு. இந்த நெக்லஸ், பிரேஸ்லெட், இயர்ரிங், நோஸ் ரிங், எந்த இதை பார்த்தாலும். சோ இது பிரேஸ்லெட் அப்படின்னா அப்படின்னா இது தங்கம் இல்லையா? ஆமா, இது தங்கம். இப்ப இது பிரேஸ்லெட் இல்லையா? இல்ல, இது பிரேஸ்லெட். சோ தங்கம் வேற, பிரேஸ்லெட் வேறையா? இல்ல, தங்கம் தான் பிரேஸ்லெட்டா தெரியறது, வளையலா தெரியறது, நெக்லஸா தெரியறது, காதுல ரிங்கா தெரியறது. அது தங்கம் தான். எப்படி தண்ணீர் வந்து தண்ணீர் தான். அந்த அலை இருக்கட்டும், அலையில இருக்கிற அந்த துளி இருக்கட்டும், எல்லாமே அந்த நீர். அந்த அலை துளியில இருந்து நீர் எடுக்க முடியாது. அந்த தண்ணீர்ல இருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. காஸ் எஃபெக்ட் இதுதான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஷவுனக்காவோட கொஸ்டின் என்ன? எது ஒன்று தெரிந்தால் எல்லாமே தெரிந்தது போல. சோ இதை தான் அறியணும். எதை அறிந்தால் எல்லாமே அறிய முடியும். தங்கத்தை அறிந்தால் பிரேஸ்லெட், நெக்லஸ், இயர்ரிங், நோஸ் ரிங், எந்த விதமான விஷயமா இருந்தாலும் தெரியும். நீரை தெரிஞ்சால் அதுல இருந்து வர அலையா இருக்கட்டும், அலையில இருக்கிற துளியா இருக்கட்டும், ஸ்னோவா இருக்கட்டும், ஐஸ் கட்டியா இருக்கட்டும், ஸ்டீமா இருக்கட்டும், எல்லாமே தெரியும். ஏன்னா அதெல்லாம் அதோட வேற வேற நாம ரூபங்கள், விவகாரங்கள். எப்படி மண்ணை தெரிந்தால் மண்ணிலிருந்து வரும் எல்லா விதமான மண்பானைகளும் நமக்கு தெரியும். அதோட டீட்டெயில் தெரியாது. சில மண்பானைகள் இப்படி ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிராயிங் போட்டிருக்கலாம், இல்லைன்னா ஒரு பறவை உட்காந்துருக்க மாதிரி ஒரு டிராயிங் போட்டிருக்கலாம். அது அந்த டீட்டெயில் தெரியாது. ஆனா பானை எதுல இருந்து வந்திருக்கு? இந்த மண்ணுல இருந்து தானே வந்திருக்கு. மண்ணை தெரியும் நமக்கு. அதே போல இந்த பிரம்மனிலிருந்து தான் எல்லாமே வந்திருக்குன்னா இந்த பிரம்மனை தானே நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பிரம்மனை தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்ச போல்.
சோ இந்த அத்வைத பிலாசபி ரெண்டு தனி இல்லை, எல்லாமே ஒன்றுதான். முதல் முதல் ஸ்லோகால என்ன சொன்னார்? இந்த அக்ஷரத்திலிருந்துதான் எல்லாமே வந்திருக்கு. அடுத்த ஸ்லோகால என்ன சொன்னார்? அந்த அக்ஷரம் அது எப்படிப்பட்டது அப்படின்னார். எப்படிப்பட்டது? திவ்யமானது, தனக்குத்தானே ஒளி தர மாதிரி, அமூர்த்தா உருவமற்றது, பாக்யாந்தர அஜக, வெளியிலும் உள்ளிலும், பாக்கிய அந்தர அதிலும் உண்டாதிருக்கிறது, அஜக பிறப்பற்றது, அப்பிராண பிராணன் மேல அதுக்கு டிபெண்டன்சி இல்லை, அமனாக மனதிற்கெல்லாம் அப்பாற்பட்டவன், சுப்ர தூய்மையானது, அது கலக்கமே கிடையாது, அது மேல ஒரு அழுக்கும் வராது, ஒரு கரைப்படியாதது, அக்ஷராத் பரதப்பர, அக்ஷர அப்படிங்கிற இந்த மாயாவை அதையும் தாண்டி இருக்கு. இதுதான் பிரம்மன். மூன்றாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ற? ஏதஸ்மாஜ்ஜாயதே பிராணோ மனஸ் சர்வேந்திரியாணி ச கௌ வாயுர்ஜோதிராப பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி. ஏதஸ்மாத் எதிலிருந்து, ஜாயத்தே தோன்றுகிறது, பிராணஹ பிராணசக்தி, மனஹ மனம், சர்வேந்திரியாணி எல்லா இந்திரியங்களும், ச மேலும், கம் ஆகாயம், வாயு காற்று, ஜோதி நெருப்பு, ஆபஹ நீர், பிருத்திவி இந்த பூமி, விஸ்வஸ்ய உலகத்திற்கெல்லாம், தாரிணி தாங்கும் அடிப்படை. பிராணன், மனம், அனைத்து இந்திரியங்கள், புலன்கள், ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், பூமி ஆகிய அனைத்தும் அந்த பரம்பொருளிலிருந்து தோன்றுகின்றன. இந்த உலகம்னா இந்த வெறும் இந்த பூமி மட்டும் இல்லை, இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்தை முழு அமைப்புக்கும் ஆதாரமாக இருக்கிறது இதுதான். இதிலிருந்துதான் முழு பிரபஞ்சமே வந்திருக்கு. எதிலிருந்து? இந்த பிரம்மனிலிருந்து. பிரம்மன் பத்தி சொல்லிட்டு இருக்கார். திவ்யோ, போன ஸ்லோகத்துல திவ்யோக்யமூர்த்த புருஷ சபாக்கியாபியந்தரோக்யஜ அப்ராணோக்யமானா சுப்ர யக்ஷராத் பரதப் பரஹ. இதெல்லாம் அதுலேருந்து வந்திருக்கு. அதோட எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத இந்த 2வது ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கு. இந்த 3வது ஸ்லோகம் இது பார்த்தேன்னா, இதுதான் எல்லாமே இந்த மாயையிலிருந்து வந்திருக்கு. இந்த பிரம்மன் இந்த மாயையும் தாண்டி, இந்த மனதையும் தாண்டி, இந்த பிராணத்தையும் தாண்டி, இந்த இந்திரியங்களும் தாண்டி எப்படி இருக்க முடியும்? ஏன்னா நம்ம இதை அனுபவிக்கிறது. இப்ப மாண்டூக்கிய உபனிஷத்து பார்த்தீங்கன்னா, பிரம்மனை அடையணும்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அடைய முடியும் இப்படிதான் சொல்றாரு. எப்படி? ஜாகிரத ஸ்டேட் என்ன, சொப்ன ஸ்டேட் என்ன, இந்த சுஷுப்தி டீப் ஸ்லீப் காரணமான இந்த சரீரம் என்ன, அதுக்கப்புறம் இந்த துரிய, இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிறது. இன்னும் இந்த மனசு, இந்த பிராணன், இந்த இந்திரியங்கள், இந்த நடமாட்டங்கள்
இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமே, பின்ன அதை எப்படி, அதையெல்லாம் தாண்டி இது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது எப்படி அப்படிங்கிற கேள்வி வரலாம். சோ இந்த பிரம்மனும் மாயையும் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னா, பிரம்மனை ஏன் அப்ராணஹ அமனஹ இந்திரியங்கள் எல்லாம் தாண்டி ஏன் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். சோ அந்த மாதிரியான ஒரு கேள்வி வரத்துக்கு இ- இந்த பிரபஞ்சம் வரத்துக்கு முன்னாடி இந்த பிராணன் இருந்ததா, இந்த மனசு இருந்ததா, இந்த இந்திரியங்கள் இருந்ததா, இந்த டைம் ஸ்பேஸ் இந்த கண்டினியூம் இருந்ததா அப்படின்னு கேள்வி கேட்டா எல்லாத்துக்குமே நோ நோ நோன்னு தான் ஆன்சர் வரும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? பிரம்மன் ஒன்றுதான் இருந்தது. சோ இந்த நெக்லஸ் வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? கோல்டு, தங்கம் இருந்தது. இந்த நெக்லஸ் பண்ணப்புறம் என்ன இருக்கு? தங்கம் இருக்கு. இந்த நெக்லஸ் நம்ம இப்ப திருப்பி உருக்கினா என்ன பண்ண முடியும்? என்ன கிடைக்கிறது? தங்கம் தான். சோ இந்த இந்த நெக்லஸ்க்கு வந்து தங்கத்தை விட்டா வேற வழியே இல்லை. சோ இந்த நெக்லஸ்க்கு வந்து தான் அப்படிங்கறது சொல்றதுக்கு வெறும் இந்த நாம ரூப விவகாரம் இந்த மூன்று தான் இருக்கு. ஆனா அதுக்கு அதுக்கு அடிப்படையா இருக்கிற சத்தியம் ஒன்றுதான், அது தங்கம். சோ இதேதான் இந்த பிரபஞ்சம் வரத்துக்கும் முன்னாடி, அதாவது இந்த நெக்லஸ் வரத்துக்கு முன்னாடி தங்கம் இருக்கு. தங்கம் இல்லைன்னா இந்த நெக்லஸ் வர முடியாது. சோ இந்த பிரபஞ்சம் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? பிரம்மன் இருக்கணும். அந்த பிரபஞ்சம் பண்றச்சே என்ன இருக்கணும்? பிரம்மன் இருக்கணும். அந்த நெக்லஸ் பண்றத எது இருக்கும்? அது தங்கம் இருக்கும். இந்த பிரளயம் வந்து இந்த பிரபஞ்சம் எல்லாம் அழிஞ்சு போனா என்ன இருக்கும்? பிரம்மன் இருக்கும். இந்த நெக்லஸை உருக்கிட்டா என்ன இருக்கும்? பிரம்மன், தங்கம் இருக்கும். அது போல இந்த பிரபஞ்சத்தை உருக்கிட்டு பிரளயமாக்கிட்டோம்னா அப்பவும் என்ன பாக்கி இருக்கும்? பிரம்மன். சோ இந்த பிரபஞ்சத்துக்கு தனியா, எப்படி அந்த நெக்லஸ்க்கு தனியா ஒரு 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 இது இல்லையோ, எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையோ அந்த தங்கத்தை விட்டா, அது போல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து தனியா அதோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க முடியாது இந்த பிரம்மனை இல்லாம. சோ இந்த பிரம்மன் தான் வேற வேற ரூபத்திலையும் நாமங்களிலும் விவகாரத்திலையும் நமக்கு தெரிப்படுத்துறார். அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. என்ன சொல்றார்? இந்த பிராணம், மனம், இந்திரியம், இந்த ஆகாசம், இந்த காற்று, நெருப்பு, நீரு, பூமி, இதெல்லாம் இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை தாங்கின்னு இருக்கே, இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா பிரம்மன்ல இருந்து வருது. ஏதஸ் சமாஜாயத்தே பிராணோ மனஸ் சர்வேந்திரியாணி ச கம் வாயுர் ஜோதிராப பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி. எல்லாமே இதுல இருந்து வருது. சோ இந்த கிரியேஷன், இந்த இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த இந்த ஸ்லோகத்துல இருந்து வருது. இப்ப நம்ம நாளைக்கு இருந்து இந்த நாராயணியத்தோட 5வது தசகம் கொடுக்குறோம். அதுவும் கிட்டத்தட்ட இதுதான். எப்படி இந்த பிரபஞ்சம் உருவானது. சோ இந்த ஸ்லோகம் தான் அதுக்கு மூலாதாரம் எல்லாத்துக்குமே. என்னன்னா இதுல இருந்து தான் எல்லாமே வந்தது. எதுல இருந்து? இந்த பிரம்மனிலிருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. சவுனக்கர் என்ன கேட்டார்? எது ஒன்று அறிஞ்சால் எல்லாம் அறிய முடியும். அதுக்கு அவர் சொல்ற இந்த அக்ஷரமான பிரம்மன், இதை அறிந்தால்தான். அப்படின்னா இப்ப வந்து நம்ம
பரமசிவனையும் பார்வதியும் சுற்றினால் இந்த உலகமே இந்த பிரபஞ்சத்தையே சுத்தின போல இருக்கும். ஏன்னா இந்த ஆனா அப்படின்னா இந்த பிரம்மன்லேருந்து தான் எல்லாம் வந்திருக்கேன். இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் அது பிரம்மனிலிருந்து வந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். சோ அது இந்த பிரம்மனுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் நமக்கு புரியறது இல்லை. இந்த இந்த ஏதோ ஒரு மாதிரியா வேகா தெரியறதே தவிர அது என்ன கனெக்ஷன் புரியறது இல்லை. எல்லாமே பிரம்மன்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்ல கனெக்ட் பண்றது நம்மளால முடியல. அதுதான் இந்த இந்த உபனிஷத் கொஞ்சம் ட்ரை பண்றது. இந்த இந்த ஸ்லோகம் அதுக்காக இது வந்து சயின்ஸோட விருத்தமா இருக்கா, பிசிக்ஸ்க்கு விருத்தமா இருக்கா அப்படிலாம் இல்லை. பட் அதுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்லோகம். சோ இந்த மாயையோட கனெக்ட் ஆன இந்த பிரம்மன் அதிலிருந்து தான் இதெல்லாம் தெரியறது. அந்த பிரம்மன் தான் நமக்கு காட்சி அளிக்கிறார். ஏதா ஆகாஷ வாயு அக்னி ஆபஹ பிருத்திவி. இந்த ஆகாசம், இந்த வாயு காற்று, இந்த அக்னி நெருப்பு, இந்த ஆபஹ இந்த நீர், பிருத்திவி இந்த பூமியா, இதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. இதெல்லாம் சூக்ஷ்மமானது. இதிலிருந்து என்ன வருது? மனசு, இந்திரியம், பிராண அண்ட் இந்த இந்த ஸ்தூல சரீரம்லாம் இதுல இருந்து வருது. அண்ட் இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து தான் இந்த இந்த சூக்ஷ்மமான சரீரத்திலிருந்து தான் இந்த ஸ்தூல சரீரம், இந்த உடம்பு, இந்த மிருகம், இந்த பட்சி இதெல்லாம் வருது. ஸோ சயின்ஸ் நீங்க இப்படி பார்த்தேன்னா சயின்ஸ்ல என்ன சொல்றா? பிக் பேங் தியரி. முதல்ல மேட்டர் இருந்தது, அந்த மேட்டர்ல இருந்து உயிர் வந்தது. சார்ல்ஸ் டார்வினோட தியரி. அந்த உயிரிலிருந்து அதுக்கு ஒரு மனசு வந்தது. இந்த பிரிலிமினரி லைஃப் பார்ட்டிகல்ஸ், இந்த அமீபா, அதுக்கெல்லாம் மைண்ட் கிடையாது. ஸோ முதல்ல மேட்டர், அப்புறம் லைஃப். இந்த லைஃப்ல இருந்து ஒரு அந்த மைண்ட், அந்த மைண்ட் வர்றதுனால இந்த கான்சியஸ்னஸ். மைண்டே இல்லைன்னா கான்சியஸ்னஸ் எங்க? இதுதான் சயின்ஸோட வழி. ஆனா இந்த உபனிஷத்தோட வழி கம்ப்ளீட்லி டிஃபரன்ஸ். என்ன சொல்றது? கான்சியஸ்னஸ் முதல்ல வருது, அதிலிருந்து மனசு வருது, அந்த மனசிலிருந்து இந்திரியங்கள் வருது, அந்த இந்திரியங்கள்ல இருந்து இந்த ஸ்தூல சரீரம் வருது, இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து இந்த பிரபஞ்சம் வருது. சோ ஒன்று வெளியிலேருந்து உள்ள வருது, ஒன்று வந்து உள்ளேந்து வெளியில போகுது. சோ இந்த அத்வைத்த வேதாந்தம் பிரம்மனிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த விழிப்புணர்ச்சியிலிருந்து எல்லாம் வந்திருக்கு. ஏன்னா அந்த விழிப்புணர்ச்சி ஒன்றைதான் நம்மளால இல்லைன்னு சொல்ல முடியாது. நேற்றுக்கு சொன்னோம், நிஜம் சத்தியம்னா என்ன? எதை பொய்யாக்க முடியாதோ அது சத்தியம். சோ நீங்க எதை எடுத்தாலும் அதை பொய்யாக்கிடலாம். ஆனால் நான் விழிப்புணர்ச்சியோட இருக்கேன், அந்த நான் விழிப்புணர்ச்சி இல்லைங்கிற ஒரு வார்த்தையை நம்மளால பொய்யாக்க முடியாது. ஏன்னா விழிப்புணர்ச்சி இருக்கிற வரைக்கும் தான் அந்த வார்த்தைக்கே ஒரு மீனிங் இருக்கு. சோ இந்த கான்சியஸ்னஸ், இந்த விழிப்புணர்ச்சி எப்பொழுதுமே இருக்கு. இதுதான் பிரம்மன். அதிலிருந்து தான் எல்லாம் வந்திருக்கு. சோ இதுல வந்து இன்னொரு என்ன விஷயம் பாக்கணும்னா, இந்த பிரம்மன் தான் இதுவாக காட்சி அளிக்கிறது, ஆகாயமாக காட்சி அளிக்கிறது,
இன்னைக்கு அக்னியாக காட்சி அளிக்கிறது, பிராணனாக காட்சி அளிக்கிறது, மனிதனாக காட்சி அளிக்கிறது, பக்ஷியாக. இந்த பிரம்மன் வேற வேற ரூபங்கள் எடுக்கிறது இல்லை. இந்த பிரம்மன் தான் வேற வேற விதமா நமக்கு காட்சி அளிக்கிறது. இந்த தங்கம் மாறுறது இல்லை. இந்த தங்கத்தோட ரூபங்கள் மாறுறது. தங்கம் வந்து நெக்லஸ் மாதிரி தெரியுது, தங்கம் வந்து பிரேஸ்லெட் மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த பிரம்மன் வந்து ஆகாசம் மாதிரி தெரியுது, மனசு மாதிரி தெரியுது, பிராணா மாதிரி தெரியுது, மனிதன் மாதிரி தெரியுது, புருஷன் இந்த மிருகம் மாதிரி தெரியுது, பட்சி மாதிரி தெரியுது, மரம் மாதிரி தெரியுது. பிரம்மன் எல்லாமே தங்கம் எப்படி எல்லாமே தெரியுறதோ, இந்த நீர் தான் அலை மாதிரி தெரியுது, அலை துளி மாதிரி தெரியுது, ஸ்னோ மாதிரி தெரியுது, ஸ்டீம் மாதிரி தெரியுது. அது போல இந்த பிரம்மன் தான் எல்லா மாதிரியும் தெரியுது. அது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பு தெரியுது. இப்போ ஒரு கிளாஸ் வந்து ஒரு சிவப்பு கலர் பூக்கிட்டு வச்சா சிவப்பா தெரியும், நீல கலர்ல பூக்கிட்டு எடுத்து போனா நீளமா தெரியும். இந்த கயிறு பாம்பா தெரியும், இந்த ட்ரீம்ல இந்த ட்ரீம் வேர்ல்ட் நிஜமா தெரியும். அது போல இந்த பிரம்மன் வந்து எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது ஒன்னொன்னும் பிரம்மன் அந்த மாதிரி தெரிகிறார். சோ இந்த இந்த கண்ணாடி வந்து ஒரு சேப்ப பூக்கிட்டு இருக்கிறத சேப்பா தெரியுங்களா? அந்த கண்ணாடி சிவப்பு இல்லை, அந்த சிவப்புத்தனம் அந்த கண்ணாடிக்குள்ள போறது இல்லை. அந்த சிவப்புத்தனம் அந்த பொருளோட ஒரு ஒரு குணம். அது போல இந்த மாயா வந்து இந்த பிரம்மனை அது அது மாதிரி பார்க்கத்தை காமிக்கிறது, நமக்கு ஆகாசம் மாதிரி காமிக்கிறது, டைம் மாதிரி காமிக்கிறது, நேரம் மாதிரி காமிக்கிறது, உடம்புகள் மாதிரி காமிக்கிறது, மனசுகள் மாதிரி காமிக்கிறது, பிரபஞ்சம் மாதிரி காமிக்கிறது. ஆனா பிரம்மன் மாறுறது இல்லை, அந்த கண்ணாடி மாறுறது இல்லை, அந்த கயிறு மாறுறது இல்லை, பாம்பா தெரியறது அவ்வளவுதான், சேப்பு கலரா தெரியறது அந்த கண்ணாடி அவ்வளவுதான், அலை மாதிரி தெரியறது அந்த நெக்லஸ் மாதிரி தெரியறது அந்த தங்கம். ஆனா அதுல எதுவுமே மாறுறது இல்லை. நம்ம சொப்னத்துல பார்த்தா அந்த சொப்னத்துல கண்கள் தெரியறது, காதுகள் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, மனிதர்கள் இருக்கார்கள், இடங்கள் இருக்கு, ஒரு டைம் இருக்கு, ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஓடிட்டு இருக்கு, கல்யாணம் நடந்திருக்க மாதிரி ஒரு சொப்னம். டைம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் என்ன? மனதின் ஒரு ப்ரொஜெக்ஷன், மனதுல இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. சோ அது போல இந்த மனது, இந்த இந்திரியங்கள், இந்த பிரபஞ்சம், இதெல்லாம் இந்த விழிப்புணர்ச்சி மேல எப்படி அந்த மைண்ட் ஸ்பேஸ்ல இந்த சொப்ன உலகம் இருக்கோ, அது போல இந்த விழிப்புணர்ச்சியில இந்த பிரபஞ்சம் இருக்கு. ஆனா அந்த மைண்ட் ஸ்பேஸ்ல சொப்னத்துல இந்த மனசுக்கு ஒண்ணுமே ஆறுதில்லை. அதே போல இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரம்மனுக்கு ஒண்ணுமே ஆறுதில்லை. சோ இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது அப்படிங்கிற மட்டும் இந்த ஸ்லோகம் சொல்லலை. என்ன சொல்றது? எல்லாமே இந்த பிரம்மனிலிருந்து வந்திருக்கு, எல்லாமே இந்த பிரம்மன் மேலதான் தாங்கின்னு இருக்கு, இந்த பிரம்மன் தான் எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கா, இந்த பிரம்மனை தவிர வேறு எதுவுமே இல்லை. சோ இந்த பிரபஞ்சமே இந்த பிரம்மனின் வேற வேற நாமம் ரூபம் விவகாரம் தான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம், 4வது ஸ்லோகம். அக்னிர்மூர்தா சக்ஷுஷி சந்திர சூரியௌ திஷஸ்ரோத்ரே வாக் விவருதாश्च வேதாः வாயு பிராணோ ஹிருதயம் விஸ்வமஸ்ய பத்யாம் பிருத்திவி ஹேஷ சர்வபூதாந்தராத்மா. அக்னி நெருப்பு,
மூர்தா தலை, சக்ஷுஷி கண்கள், சந்திர சூரியௌ சந்திரனும் சூரியனும், திசக திசைகள், ஸ்ரோத்ரே காதுகள், வாக் வாக்கு பேச்சு, விவருத்தாகா வெளிப்பட்டவை, வேதாகா வேதங்கள், வாயு காற்று, பிராணக பிராணசக்தி, ஹிருதயம் இதயம், விஸ்வம் இந்த உலகம், அஸ்ய அவனுடைய, பத்பியாம் பாதங்களிலிருந்து, பிருத்வி பூமி, ஏஷக இவனே, சர்வபூதாந்தராத்மா அனைத்து உயிர்களுக்கும் உள்ளே இருக்கும் ஆத்மா. சோ உலகமே பரம்பொருளின் விராட்ட வடிவமாக காணப்படுகிறது. விராட்ட அப்படிங்கிறது இந்த வேக்கிங் அப் ஸ்டேட் ஓட காஸ்மிக் ஈக்குவலன்ட். இந்த மாண்டூக்கிய உபநிஷத்துல வேக்கிங் அப் ஸ்டேட் அதோட சேர்ந்து இருக்கிறது. இந்த காஸ்மிக் அதோட ஈக்குவலன்ட் என்னன்னா விராட்ட. சொப்னத்துக்கு விராட்டங்கிறது இந்த விழிப்புணர்ச்சியோட விழித்திருக்கும் ஸ்டேட்டோட காஸ்மிக் ஈக்குவலன்ட். சோ உலகமே இந்த பரம்பொருளின் விராட்ட வடிவமாக காணப்படுகிறது. நெருப்புங்கிறது அவனின் தலை, சந்திரனும் சூரியனும் அவன் கண்கள், திசைகள் அவன் காதுகள், வேதங்கள் அவனோட வாக்கு பேச்சு, உலகமே அவனின் இதயம். உலகம்ங்கிறது இந்த ஃபுல் யூனிவர்ஸ். பூமி அவனின் பாதங்களிலிருந்து தோன்றியது. சோ எல்லா உயிரினங்களுக்கும் வாழும் இந்த ஆத்மாங்கிறது அவன்தான். சோ இந்த மாயையும் பிரம்மனும் கலந்து வந்த இந்த பிரபஞ்சம் எல்லாமே இந்த பிரம்மனிலிருந்து வந்ததுதான். அந்த மாயை அந்த சிவப்பு பூ போல அது இந்த பிரம்மனை சிவப்பாக காமிக்கிறது. சோ இந்த பிரம்மன் தான் இப்படி எல்லாம் தெரிகிறார். சோ இதுதான் காஸ். ஏன்னா சவுனுக்கு என்ன கேட்டார்? எதை அறிந்தால் எல்லாம் அறிய முடியும். அதுக்கு அந்த குரு என்ன சார்? அபராவித்யா பராவித்யா. பராவித்யால என்ன தெரியும்? நான் இந்த அக்ஷரமான நிஜம் சத்தியம் இதுதான் தெரியும். அது ஏதத் சத்தியம், இது ஒன்றுதான் சத்தியம் அப்படின்னு பார்த்தோம். அதை அறிந்தால் எல்லாமே அறிய முடியும். சோ இந்த இந்த எந்த ஒரு விஷயம், எது ஒரு சத்தியம் இருக்கோ அது என்ன? இதான் அக்ஷரா. அதையே புருஷா அப்படின்னு சொல்றோம். சோ இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் பண்றதுக்கு எது பண்றதுக்குமே முதல்ல காரண சரீரம் வரும், அப்புறம் சூக்ஷ்மமான சரீரம் வரும், அப்புறம் ஸ்தூல சரீரம் வரும். இந்த மாதிரி 3 ஸ்டேஜ்ல தான் எந்த ஒரு விஷயமும் வருது. ஒரு காரண சரீரம் இருந்தா மண்ணு, களிமண்ணு காரண ஸ்டேஜ். அதிலிருந்து அந்த அந்த பாட்டரோட மனசு, அதுதான் அந்த ட்ரீம் ஸ்டேட். அது வந்தாதான் அதுக்கப்புறமான இந்த ஸ்தூலமான இந்த மண்பானை வரும். சோ முதல்ல ஒரு காரண ஸ்டேட் இருக்கணும், அப்புறமா ஒரு சூக்ஷ்ம ஸ்டேட் இருக்கணும், அப்புறமா இந்த ஸ்தூல ஸ்டேட் இருக்கணும். அதேதான் நம்மளோட டீப் ஸ்லீப் காரண சரீரம். அதிலிருந்து இந்த சூக்ஷ்ம சரீரம், இந்த ட்ரீம் ஸ்டேட் வருது. அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்தூல ஸ்டேட், வேக்கிங் அப் ஸ்டேட், முழிச்சுட்டு இருக்கிற ஸ்டேட் வருது. சோ அந்த காரண சரீரம் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு, அதுல இந்த பிரம்மனும் மாயாவும், ஈஸ்வரா
இந்த சகுண பிரம்மன் அண்ட் மாயா. இந்த மாயா தான் அந்த காரண சரீரம். சத்தியம்ங்கிறது இந்த பிரம்மன். இது ரெண்டும் சேர்ந்தது. இந்த வேற வேற வடிவமும் ரூபமும் பேரும் அதோட இந்த பிரம்மன் கலந்தா அது எல்லாமே அதோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வருது. ஸோ காரண சரீரம் இது. இது சூக்ஷ்மமான சரீரம், விராட்டுக்கு ஈக்குவலண்ட் இரண்ய கர்ப்பம். அதான் இந்த காஸ்மிக் மைண்ட். எது நமக்கு சொப்ன சரீரமா இருக்கோ அது வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்ய கர்ப்பம், கோல்டன் எக். இது வந்து புத்திஸ்ட் பிலாசபிலும் கோல்டன் எக்ல இருந்தா எல்லாம் வந்திருக்கு, அதை உடைஞ்சு அப்படின்னு. ஸோ இந்த சூக்ஷ்ம சரீரம், இந்த யூனிவர்சல் மைண்ட் இரண்ய கர்ப்பம், அதிலிருந்து இந்த ஸ்தூல சரீரம் வருது, விராட்ட விஸ்வரூப. ஸோ இந்த ஸ்லோகம் இந்த விராட்ட புருஷனை பத்தி சொல்றது. ஸோ அக்னி மூர்தா, இதோட தலை வந்து அக்னி. ஸோ இந்த ஆகாசம் இதெல்லாம் அக்னி, அது அதோட தலை. சக்ஷுஷி சந்திர சூரியோகு, கண்கள் வந்து இந்த மூன், இந்த நிலவு, சந்திரன் அண்ட் சூரியன். இந்த சூரியன் பகலை முழுக்க ஒளிமயமாக்குறது, இந்த சந்திரன் இருட்டின் அப்புறமா அதுக்கு ஒளி கொடுக்கிறது. சோ இந்த பிரபஞ்சத்தையே ஒளிமயமாக்குவது இந்த சூரியனும் சந்திரன் தான். அதனால்தான் இது ரெண்டும் கண்கள் அப்படிங்கிற. திஷஸ்திரோத்ரே, இந்த வேற வேற டைரக்ஷன், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், மேல கீழே. சோ இந்த எல்லா திசைகளும் காதுகள். அப்படின்னா என்ன, எங்கெல்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இவருக்கு இந்த மறைப்பட்டதில்லை, எல்லாமே தெரியும். வாக் விவருத்தஸ்ச வேதாக, விவருத்தாஷ்ச வேதாக. சோ இந்த வேதங்கள் தான் வாக், பேச்சு. அடுத்தது வாயு பிராணக, இந்த வாயுதான் பிராண. ஹிருதயம் விஸ்வமஸ்ய, இந்த விஸ்வம் முழுக்க இந்த பிரம்மனின் ஹிருதயம். சோ இந்த முழு பிரபஞ்சமும் பிரம்மனுக்கு வேறுபட்டதில்லை, அந்த பிரம்மனோட ஹிருதயமே இந்த பிரபஞ்சம். சோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே பகவானோடு. பத்யாம் பிருத்திவி, காலிலிருந்து பூமி வந்தது. ஏவ சர்வ பூதாந்தராத்மா, ஏஷ சர்வ பூதாந்தராத்மா. சோ எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளே இருக்கிறது. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட மெயின். சோ எல்லா உடம்பிலையும் இருக்கிற பார்ப்பது, கேட்பது, யோசிப்பது, தெரிவது, அறிவது, அதற்கு மூல அடிப்படையே இந்த பிரம்மன் தான். சோ இந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்த பிரம்மன்லேருந்தான், அதே பிரம்மன் தான் நமக்குள்ளேயும் இருக்கு. அதே பிரம்மன் தான் நமக்கு இந்த வாக்கு, பேச்சு, இந்த கண்ணு, காது எல்லாம் கொடுக்குறது.
சோ அந்த ஒரு புருஷன், அந்த ஒரு பிரம்மனை தெரிந்தால் நமக்கு எல்லாமே தெரியும். சோ அதே கான்செப்ட்ல அடுத்த ஸ்லோகமும் வருது. 5வது ஸ்லோகம். தஸ்மாதக்னிஸ் சமிதோ யஸ்ய சூரியஸ் சோமாத் பர்ஜன்ய ஓஷதய பிருथिव्याम् புமான் ரேதஸ்ஸிஞ்சதி யோஷிதாயாம் பஹ்வீः பிரஜா புருஷாத் சம்பிரசூதாः. தஸ்மாத் அவனிலிருந்து, அக்னிஹி நெருப்பு, சமிதஹ எரிபொருளுடன், யஸ்ய எவனுக்கு, சூரிய சூரியன், சோமாத் சந்திரனிலிருந்து, பர்ஜன்ய மழை, ஓஷதயஹ செடிகள், பிருத்திவ்யாம் பூமியில், புமான் ஆண், ரேதஹ வீரியம், சிஞ்சதி செலுத்துகிறான், யோஷிதாயாம் பெண்களிடம், பஹ்வி எண்ணற்ற, பிரஜாஹா உயிரினங்கள், புருஷாத் அந்த பரமபுருஷத்திலிருந்து, சம்பிரசூதாஹா தோன்றியவை. சூரியன், சந்திரன், மழை, செடிகள், இனப்பெருக்கம் மற்றும் அனைத்து உயிர்களின் தோற்றமும் இந்த பரம்பொருளின் கீழ் நடைபெறுகின்றன. உலகில் காணப்படும் எண்ணற்ற உயிர்கள் அனைத்தும் இந்த ஒரே பரம்புருஷத்திலிருந்து தோன்றியவை. சோ அதே கன்செப்ட் தான். இந்த விராட்ட புருஷா எப்படி வந்ததோ அதை பத்தி சொல்லி நம்ம போன ஸ்லோகத்துல, அந்த விராட்ட புருஷன்ல இருந்து ஒரு ஒரு உயிரினங்கள் எப்படி வருது அப்படிங்கிறது இந்த காஸ்மாலஜி மாதிரி சொன்னா, இது தலை, இது கண்ணு அப்படின்னு முழு பிரபஞ்சத்தை சொல்லிட்டு அதுல இருந்து ஒவ்வொரு உயிரினங்கள் எப்படி வருது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தை சொல்ற. இது பயாலஜி இல்ல, இது வேதாந்தத்துக்காக சொல்ற. எல்லாமே இந்த ஒரு பிரம்மன்ல இருந்து வந்திருக்கு அப்படி. இந்த அக்னி, தஸ்மாத் அக்னி, இந்த சாண்டோக்கிய உபனிஷத்துல பண்ண 5 விதமான அக்னி. பஞ்சாக்னி வித்யா அப்படின்னு ஒரு தனி சூத்திரமே இருக்கு. இந்த பஞ்சாக்னி வித்யா அதை பத்தி தான் இங்கேயும் சொல்லிட்டு இருக்க. இந்த பஞ்சாக்னி, இந்த 5 அக்னில இருந்து எப்படி வருது அப்படிங்கிறது சுருக்கமா அதுல சாண்டோக்கிய உபநிஷத்துல பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.4ல இருந்து 5.10 6 × 2 12 ஸ்லோகங்கள்ல அத இந்த பஞ்சாக்னி வித்யா பத்தி சொல்றத இங்க ஒரு ஸ்லோகத்துல சொல்றாங்க. தஸ்மாத் அக்னி சமிதோ யஸ்ய சூரியஹ. இந்த முதல் அக்னி தான் இந்த 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 ஆகாசமே, இந்த பிரபஞ்சமே. இந்த இந்த பிரபஞ்சமே முதல் அக்னி. சமிதோ யஸ்ய சூரியஹ. இந்த சூரியன் தான் அதுக்கு சமிதம் மாதிரி, அதை நெருப்பு, அதுக்கு ஃபியூவல் மாதிரி. சோ இந்த ஹெவன் தான் முதல் அக்னி. இரண்டாவது அக்னி சோமாத் பர்ஜன்யஹ. இந்த சோமத்திலிருந்து பர்ஜன்ய, இந்த மழை கொண்டு வரும் இந்த மேகங்கள். சோ அந்த ஹெவன்ல இருந்து எப்படி இந்த பூமிக்கு வருது அப்படிங்க, பர்ஜன்ய இந்த மழை மூட்டமான மேகங்கள், அதுதான் இரண்டாவது அக்னி. மூன்றாவது என்ன? ஓஷதய பிருத்திவ்யாம். அந்த மழை இந்த பூமியில வந்தப்புறம் என்ன ஆறுது? ஓஷதய, பலவிதமான செடிகளும் மரங்களும் தானியங்களும் அது வருது. அதான் மூன்றாவது அக்னி. நாலாவது அக்னி புமான் ரேத்தஹ. ரேத்தஹ, ரேத்தன சீட்ஸ், தானியம்.
சோ இந்த அன்னம்லாம் அன்னம் சாப்பிடுச்சு அதுல இருந்து இருக்கிற தானியங்கள் வெளியில வரும். சோ அதுதான் நீங்க புருஷால்கிட்ட இருக்கிற இந்த தானியம், இந்த சீட்ஸ். இதுதான் 4வது அக்னி. 5வது அக்னி சிஞ்சதி யோஷிதாயாம். அந்த சீட ஒரு பெண்மணி கிட்ட கொடுக்குறது. சோ அந்த பெண் தான் 5வது அக்னி. சோ அந்த பெண்ணிடம் பல உயிரினங்கள் இன்னும் இந்த உலகத்தில் வருது. சோ இந்த ஹெவன் முதல் அக்னி, அதுல இருந்து அந்த சோமா என்ன கொடுக்கிறது? இந்த மழை கொண்டு வரும் மேகத்தை கொடுக்கிறது, பர்ஜன்யா. அந்த பர்ஜன்யால இருந்து என்ன வருது? மழை. அந்த மழை இந்த பூமியில விழுது. பூமியிலிருந்து ஓஷதய வருது. அந்த ஓஷதயில இருந்து என்ன வருது? அந்த அன்னத்திலிருந்து புருஷன். அந்த புருஷன்ல இருந்து வருது இந்த சீடு. அந்த சீடு 5வது அக்னி அந்த தாயிடம் போய் அங்கேருந்து குழந்தை வருது. பக்வி பிரஜா புருஷாத் சம்பிரசூதாஹா. அந்த இதிலிருந்து பலவிதமான புருஷர்கள் அந்த ஒரு புருஷால இருந்து வருது. பஹ்வி பிரஜாஹா, அதாவது நிறைய உயிரினங்கள் இந்த புருஷால இருந்து வருது. சோ இது வெறும் அந்த ரீப்ரொடக்ஷன் பத்தி சொல்லல, எல்லாமே இந்த புருஷால இருந்து வருது அப்படின்னு தான் சொல்றேன். சோ இந்த முதல் அக்னியான இந்த ஹெவன்ஸா இருக்கட்டும், அடுத்த அக்னியான இந்த பர்ஜன்யா இந்த மழையா இருக்கட்டும், அதுலேருந்து வர ஓஷதமா இருக்கட்டும், ரேத்தஸ்களா இருக்கட்டும், அதுலேருந்து வர இந்த ஆணா இருக்கட்டும், இந்த பெண்ணா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஒரு புருஷாலேருந்து வந்திருக்கு. எல்லாமே இந்த மண்ல இருந்து தான் எல்லா பானைகளும் வந்திருக்கு. அதே தங்கத்திலிருந்து தான் எல்லா விதமான ஜுவல்லரியும் வந்திருக்கு. அதே நீர்ல இருந்து தான் இந்த நிறைய அலைகள் எல்லாம் வந்திருக்கு. சோ ஹெவன், மேகம்லேருந்து நீர், நீர்லேருந்து ஓஷதய இந்த உணவுலேருந்து புருஷன்லேருந்து இந்த பெண்மணி, அதுல இருந்து இந்த குழந்தைகள். இதுதான் இந்த பஞ்சக்னி வித்யா. அதேதான் இந்த ஸ்லோகத்திலையும் இந்த பஞ்சக்னி வித்யா பத்தி சொல்லிட்டு, இதெல்லாமே புருஷா அப்படிங்கிற ஒரு நிஜத்திலிருந்து இதெல்லாம் வருகிறது சொல்ற. கிட்டத்தட்ட 10 மணி ஆகுது. எனக்கும் அவ்வளவா முடியல. இந்த கிளாஸ் இப்ப இங்கேயே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். நாளைக்கு தேங்க்யூ பாக்கி சார். ஸ்லோகங்கள் பார்க்கலாம். ஜெய் நாளைக்கு ஸ்ரீ கிருஷ்ணா தேங்க்யூ சார். சார். ஜெய் ஸ்ரீ 5வது கிருஷ்ணா. தசகத்தை ஜெய் ஸ்ரீ ஆரம்பிக்கலாம். கிருஷ்ணா சார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாஜி. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ Thank கிருஷ்ணா you, சார். sir. எல்லாரும் ஜெய் ஸ்ரீ